அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தை பற்றி தவறாக பேசிய நபருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை. வாட்ஸ்அப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பயன்படுத்தும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஒரே வாரத்தில் 18,000 பேரை கைது செய்த உள்துறை அமைச்சகம். அடுத்து குவைத்தில் தோண்டப்பட்ட 1300 எண்ணெய் கிணறுகள். குவைத்தின் பொருளாதாரம் உச்சத்தை நோக்கி. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய எண்ணெய் நிறுவனமான குவைத் ஆயில் கம்பெனி KOC கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 1337 எண்ணெய் கிணறுகளை கண்டுபிடித்து தோண்டியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு நாளைக்கு சுமார் 10,000 பேரலுக்கு மேல் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக KOC தெரிவித்துள்ளது. மற்ற அரபு நாடுகளை கம்பேர் பண்ணும்போது குவைத்தில் தான் தற்போது அதிகப்படியான புதிய எண்ணெய் கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் குவைத்துடைய கஜனா அதிகப்படியான வருவாய் ஈட்டியுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. ஆய்வாளர்களின் கணக்குப்படி இன்னும் 200 ஆண்டுகளுக்கு குவைத்தின் எண்ணெய் வளமானது இப்ப எடுக்கப்படுகின்ற கச்சா எண்ணெயின் சதவீதம் போலவே இருக்கும். அதாவது இன்னும் 200 வருஷத்துக்கு குவைத்துடைய கஜனா நிரம்பிக் கொண்டே இருக்கும். அடுத்த தகவல், குவைத் நீதிபதி அப்துல் வஹாப் தலைமையிலான குற்றவியல் நீதிமன்றம் மாநில பாதுகாப்பு வழக்கில் சன்மால் அன் கவுதி என்பவருக்கு ஹம்ஸ்தாஸ் சன, அதாவது 15 ஆண்டுகள் கடின உழைப்புடன் கூடிய சிறை தண்டனை மற்றும் நாடு கடத்தல் தண்டனையை விதித்துள்ளது. அதாவது 15 வருஷம் சிறை தண்டனை முடிந்த பிறகு உடனடியாக நாடு கடத்தப்படும் தண்டனை. இந்த நபர் செய்த குற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தின் மன்னர் ஷேக் மிஷால் அல்ஹமது ஜபல் சபா அவர்களை அவமதித்ததற்காகவும் எக்ஸலத்தில் சவால் விட்ட காரணத்தினால் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்பாளுங்க குவைத் மன்னர் பற்றியோ அவருடைய ஆட்சி பற்றியோ குவைத்தின் நட்பு நாடான சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் மன்னரை பற்றியோ அவமதிக்கும் விதமாக வாட்ஸ்அப், டிக்டாக், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் மற்றும் எக்ஸ் தளத்திலோ தவறான பதிவுகளை போட்டால் அவ்வளோதான், லைஃபே ஃபுல்லாக காலி ஆகிடும், ஜெயிலில் தான் இருக்கும். அதனால பதிவுகளை போடும்போது அதிக எச்சரிக்கையாக பதிவுகளை போடுங்க. அடுத்த தகவல், கெப்தில் உள்ள 7th ரிக் ரோடின் பாலம் சாலை பராமரிப்பு காரணமாக ஜனவரி 11ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை, அதாவது வரக்கூடிய புதன்கிழமை வரை மூடப்பட்டு இருக்கும் என தி ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. அதனால் வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதையை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த தகவல், குவைத்தை போலவே சவுதி அரேபியாவிலும் இக்காமா இல்லாதவர்கள், ரெசிடென்சி வயலேஷன் செய்தவர்கள் மற்றும் பிற குற்றங்களில் ஈடுபட்டவர்களை சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் கைது செய்து நாடு கடத்தி வருகிறது. அரபு டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் மட்டும் சுமார் 18,836 பேர் விசா விதிமீறல் செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 10,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்களை சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தியுள்ளது. நாடு கடத்தப்பட்ட 10,000 பேரும் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு மட்டும் கிடையாதுங்க, GCC நாடுகளான குவைத், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன், ஒமன் ஆகிய எந்த ஒரு அரபு நாடுகளுக்கும் இனி செல்ல முடியாது. ஏன்னா இப்போ GCC நாடுகளிலே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. எந்த ஒரு GCC நாடுகளில் நீங்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டால் உங்களால் மற்ற GCC நாடுகளுக்கு செல்ல முடியாது. அதனால குவைத், சவுதி அரேபியா, துபாய் போன்ற அரபு நாடுகள் வேலை செய்ய நம்பாளுங்க அந்தந்த நாடுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடந்தால் மட்டுமே நம்மளால் அரபு நாடுகளில் நிரந்தரமாக வேலை செய்ய முடியும். அதுபோல் குவைத்தில் இப்போ முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு செக்கிங் ஓவராக இருக்கு. இக்காமா இல்லாதவர்கள், இக்காமா இருந்தும் மற்ற கம்பெனிகளில் வேலை செய்தவர்கள், இக்காமா இல்லாதவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து கொள்ளலாம். அதுபோல PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 35 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 24,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 24,800 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 34 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 29 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 16,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 28 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 78 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 33 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 292 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 997 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 677 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 969 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.